மௌலவி ஒய் அப்துல் கரீம் ஜமாலி. மாணவர்கள் எதிர்கால வரலாற்றை நிர்ணயிக்கப் போகிறார்கள். அவர்களுக்குள் ஏற்படுகின்ற சிந்தனைகளும் அறநெறிகளும் குறைந்து கொண்டு வரும் காலகட்டத்தில் சிந்தனை வளத்தோடும் சீரிய அறத்தோடும் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயர் சிந்தனையில் 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ராஷித் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர். மௌலவி படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு மாவட்ட வருவாய் அதிகாரியாக இருந்து 2011ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்றார். சமூக உயர்வுக்கும் ஒழுக்க விழுமியங்களுக்கும் திருமறை கல்வியே அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு சுமார் 34 ஆண்டுகளாக இஷா தொழுகைக்கு பின்பு மஹல்லாவில் இருக்கும் வயதானவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமறை பாடத்தை சொல்லிக் கொடுத்தவர். தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதி இளைஞர்களுக்கு புரசைவாக்கம் ஜும்மா மஸ்ஜிதில் ஒவ்வொரு நாள் ஃபஜர் தொழுகைக்கு பின்பும் பெரம்பூர் மில்லத் பைத்துல் மாலில் 10 மணிக்கு அரபி இலக்கண வகுப்பை 2 ஆண்டுகள் தொடர்ந்து எடுத்தவர். மாவட்ட வருவாய் அலுவலர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் அரபு மதர்சாக்களுக்கு சென்று மாணவர்களுக்கு அரபி பாடம் எடுத்தவர். பாரம்பரியமிக்க ஜமாலியா அரபிக் கல்லூரியில் ஓதிக்கொண்டிருக்கும் போதே ஸ்ரீலங்கா, மலேசியா, கத்தார், யூகோஸ்லேவியா போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற மாணவர்களுக்கு ஆங்கில மொழியில் அரபியை கற்றுக் கொடுத்தவர். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற பாடங்களின் மூலமாக அவர்களுக்கான சிந்தனை செறிவு ஊட்டப்படுகிறது என்பதை உணர்ந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு Gleanings from Islamic Studies Book 1 for 6th and 7th Standard, Gleanings from Islamic Studies Book 2 for 8th Standard, Gleanings from Islamic Studies Book 3 for 9th Standard, Gleanings from Islamic Studies Book 4 for 10th Standard புத்தகத்தை தொகுத்து பாடத்திட்டமாகவும் ராஷித் மெட்ரிக் பள்ளியில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு ஈஸி வே டு லேர்ன் தி அரபிக் என்னும் புத்தகத்தை தொகுத்துள்ளார். மேலும் பல்வேறு அரபு கிதாபுகளை தமிழில் மொழிபெயர்த்திருப்பவர். நிம்மதியாக ஓய்வு எடுக்கலாம் என்று இருப்பவர்களுக்கு மத்தியில் இறைவனுடைய அருளால் தனக்கு கிடைத்த அறிவை கொண்டு கல்வியின் மூலம் இந்த சமூகத்திற்கு உத்வேகத்தை கொடுத்து உரமேற்றிக் கொண்டிருக்கும் இளமை மிகுந்த உயர் பண்பாளர் மௌலவி ஒய் அப்துல் கரீம் ஜமாலி ஹஸ்ரத் அவர்களை வாழ்த்தி பாராட்டி துஆ செய்வதோடு அவர்களுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் விருது வழங்கி கௌரவிக்கிறது ஃபீட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட், சென்னை.